ஸ்வராஜிஸ்ட் vs ஜஸ்டிஸ் ரைவல்ரி. ஒத்துழையாமை இயக்கத்தை 1922 கைவிட்டாச்சு. சரி, இப்போது இதுக்குள்ளே ஐஎன்சி இந்திய நேஷனல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே ஒரு 2 பிளவு ஏற்படுது. என்ன அப்படின்னா, 1920 நடந்த எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அது இன்னொன்று ஒத்துழையாமை இயக்கம், இது ரெண்டுமே 1920 நடந்தது தான். இதில் ஒரு பிரிவினர், அதாவது மகாத்மா காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருபோதும் பிரிட்டிஷோட ஒத்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை தொடங்குறாரு. அப்போ எலெக்ஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் காந்தியோட வாதம். ஒரு சில பிரிவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா விதத்துலையுமே காந்தி சொல்கிறது தான் சரின்னு ஏற்றுக்க முடியாது, அதனால் நாங்கள் தனியாக பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு இன்னொரு பிரிவினர். அந்த பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்களே, அவங்கெல்லாம் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், அவங்க பேர் தான் ப்ரோ சேஞ்சஸ். இன்னொன்று, காந்தி சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நோ சேஞ்சஸ், மாற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படின்னு 2 பிரிவாக பிரிகிறாங்க. இந்த மாற்றத்தை விரும்புவோர்னு சொல்கிறாங்க இல்லையா, ப்ரோ சேஞ்சஸ், இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனியாக போய் இவங்களே தனக்குன்னு ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. அதுதான் ஸ்வராஜ்ய பார்ட்டி 1923 சுய ராஜ்ய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இயக்கம் தொடங்குது. Opposite to this lead the formation of Swaraj Party within the Congress by சித்தரஞ்சன் தாஸ் அண்டு மோதிலால் நேரு. சிஆர் தாஸோட தலைமையில் அதுக்கு மோதிலால் நேரும் உடன் இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற ஒன்று தொடங்குறாங்க. அதை தமிழ்நாட்டில் வழி நடத்தினது தான் யார் அப்படின்னா, ஸ்ரீனிவாச சாஸ்திரியும் ஐயா சத்தியமூர்த்தியும், 2 பேரும் முக்கியமான ஸ்வராஜிஸ்ட். சரி, இப்போ சுப்பராயன் மினிஸ்ட்ரி 1920 தேர்தல் நடந்ததும் முதல் தேர்தலில் ஜெயிச்சது நீதி கட்சி, அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி. அது ஜெயிச்சதுமே அப் டு 1926 வரைக்கும் அவங்களோட ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆட்சி தான். 1926 எலெக்ஷன் நடக்குது. அதில் ஸ்வராஜ் பார்ட்டி ஜெயிச்சிடுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி அமைக்கிறதுல பெரிய அளவில் விருப்பம் இல்லை. ஏன்னா, என்ன தான் நாங்கள் காந்தியை விட்டு வெளியில் வந்திருந்தாலுமே காந்தியோட கொள்கையை முழுமையாக எங்களால் எதிர்க்க முடியாது, அதனால் எங்களுக்கு ஆட்சி அமைக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக சுப்பராயன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க சுயராஜ்ய கட்சி. அப்போது அந்த டைமு சுப்பராயன் தான் சிஎம்மாக இருக்கிறார். ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தோற்றுருச்சு, ஸ்வராஜ் பார்ட்டி ஜெயிச்சிருக்கு, ஆட்சி அமைக்கலை. ஆனாலும் வெளியிலேருந்து ஒரு இண்டிபெண்ட்டாக சுப்பராயனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதனால் அந்த முறை 1926 எலெக்ஷனில் சிஎம் இருந்தது பி சுப்பராயன் அப்படிங்கிறவர் தான். அடுத்து 1930 எலெக்ஷன் நடக்குது. அதில் ஸ்வராஜ் பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதில் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு அகைன் திரும்பியும் வெற்றி கையில் வருது. அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி 1937 வரைக்கும் அவங்களோட ஆட்சி தான். 37க்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. 37க்கு அப்புறம் அந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறத நம்ம காங்கிரஸ் கட்சி வரும்போது சொல்லலாம். சரி, இப்போது சைமன் கமிஷன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1919 ஜாலியன்வாலாபாக், ரவுலட் ஆக்ட், கிலாஃபட் மூமெண்ட். 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு. அதே சமயத்தில் எலெக்ஷன் நடந்தது. அப்புறம் 1923 பார்த்துருக்கோம், ஸ்வராஜ் பார்ட்டி சுயராஜ்ய கட்சி தொடங்கியாச்சு. அடுத்து 1927 சைமன் கமிஷன், சைமன் குழு. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒன்று 1919 அல்லது மாண்டேக்கு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் அப்படிங்கிற ஒன்று. இது 1919 வந்தது. அப்போ வந்தபோது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் ஒரு முறை நாங்கள் இந்த மாதிரி ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணி இன்னும் மக்களுக்கான நிறை குறைகளை கேட்டு அறியறதுக்காக 10 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி தான் அடுத்து 1929 ஃபார்ம் பண்ணணும். 2 வருஷத்துக்கு முன்னதாகவே 1927 அந்த கமிஷனை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த கமிஷனில் ஒரு 7 பேர் இருப்பாங்க. ஆனால் அதில் 7 பேரில் ஒருத்தர் கூட இந்தியர்களே இல்லை. அந்த அளவுக்கான ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம மக்கள்கிட்ட பயங்கரமான எதிர்ப்பை காட்ட ஆரம்பிச்சது. எல்லோரும் தீவிரமாக எதிர்த்தாங்க. அதனால் இந்த அமைப்பு கமிஷன் சைமனோட தலைமையில் தான் இந்த கமிஷன் வருது. பிரிட்டன்லேருந்து இங்கே இந்தியாவை நோக்கி வருது. அங்கே 1927 அந்த கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 28 இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்தபோது ஒட்டுமொத்த இந்திய தேசத்துலேயும் பயங்கரமான எதிர்ப்பு. அதான் சைமன் பாய்காட் கமிஷன் அப்படிங்கிறது. அந்த பாய்காட் கமிஷன், அதாவது சைமன் எதிர்ப்பு குழுவை வழிநடத்தியவர் யார் அப்படின்னா ஐயா எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் தான். இதில் ஸ்டூடெண்ட்டு, ஷாப்கீப்பர், லாயர்னு எல்லாருமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த அமைப்பு அப்படிங்கிறது, சைமன் கமிஷன் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் வர்றதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ்க்கு February 18, 1920 இது முக்கியம். 27 பிரிட்டனில் ஃபார்ம் பண்ணது, 28க்கு இந்தியாவுக்கு வருது. வந்ததுக்கப்புறம் 29 நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. இங்கே கருப்பு கொடி காட்டுறாங்க, கோபேக் சைமனே திரும்பி போ அப்படிங்கிற அளவுக்கு வாதங்கள்லாம் முன்வைக்கப்படுது.
அதை போராட்டத்தை முன்வைக்கும்போது அதை எதிர்க்கிறதுக்கு காவலர்களை பயங்கரமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கான போராட்டம் இது 1927 நடந்தது. 28 இந்தியாவுக்கு வந்ததும் போராட்டம் நடக்குது இந்திய அளவில். இதுக்கு சப்போர்ட் பண்ண 2 முக்கியமான ஆட்கள்னால் ஐயா பெரியார் சப்போர்ட் பண்ணியிருந்தார், அதே மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டி சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எதனால் இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெரியார் சப்போர்ட் பண்ணது காரணம் என்ன அப்படின்னா, பெரியார் 1925 காங்கிரஸை விட்டு வெளில வந்திருப்பார். என்னோட முதல் எதிரியே காங்கிரஸ் தான் சொல்லியிருப்பார். இப்போது இந்த சைமன் கமிஷனை யார் எதிர்க்கிறான் அப்படின்னா, காங்கிரஸ் பயங்கரமாக எதிர்த்துட்டு இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் யாருக்கு எதிரி? பெரியாருக்கு, ஐயா பெரியாருக்கு எதிரி. அதனால் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் எதிர்க்கிறதுனா நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரியார் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார். இன்னொன்று, ஜஸ்டிஸ் பார்ட்டி முதல்ல ஜெயிச்சு சிஎம் ஆனது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் இல்லையா? அப்போது ஜஸ்டிஸ் பார்ட்டி நம்ம இந்த மாதிரி எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம் ஆகிறது காரணமே பிரிட்டிஷ் கொண்டு வந்த சட்டம் தான். அப்படி இருக்கும்போது நாமளே எப்படி பிரிட்டிஷ் எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க அதற்கு ஆதரவு தான் கொடுத்துருந்தாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கலை. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து இவ்வளோ தூரம் போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் ஒரு வழியாக 1930 மே மாதம் பிரிட்டனில் இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க, சைமன் கமிஷன் ரிப்போர்ட்டை. அதை விவாதிக்கிறதுக்கு 3 வட்டமேசை மாநாடு 1930, 31, 32 வட்டமேசை மாநாடு. அதோட முடிவில் தான் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிற ஒன்று வெளியில் வந்தது, இந்திய அரசு சட்டம் 1935. ஓகே, அந்த கதை இருக்கட்டும். அடுத்து இங்கே டுவர்ட்ஸ் பூர்ண சுயராஜ்யத்தை நோக்கி, அதாவது காந்தி நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்படி இப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்ருக்காரு. இப்போ சைமன் கமிஷனோட ப்ரொட்டஸ்ட் வேறு அதிகமாக இருக்குது. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது உப்புக்கும் வரி விதிக்கிற அளவுக்கான பிரச்சனைகள்லாம் தொடங்க ஆரம்பிச்சது. அதான் 1930 நடந்தது. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த சைமன் கமிஷன் நம்ம பயங்கரமாக எதிர்த்துட்டு இருக்கோம் இல்லையா? 1927 ஃபார்ம் பண்ண சைமன் கமிஷனை பயங்கரமாக எதிர்க்கிறோம். எதிர்த்ததுமே பிரிட்டிஷில் ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்த ஒருத்தர் தான் லார்டு பிர்கன்ஹெட் அப்படிங்கிறவர். லார்டு பிர்கன்ஹெட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவ்வளவு தூரம் எங்களோட சைமன் கமிஷன், நீங்கள் பிரிட்டிஷோட சைமன் கமிஷன் எதிர்க்கிறீங்க இல்லையா, உங்களுக்குன்னு முதல்ல ஒரு நாடு இருக்கா, இல்லை உங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு இருக்கா, முதல்ல அரசியலமைப்பு எழுத தெரியுமா அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாரு. உடனே நம்ம ஆட்கள்லாம் பயங்கரமான கோவம், நாங்கள் எழுதி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் மோதிலால் நேரு தலைமையில் ஒரு டீம் உருவானது. நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணாங்க. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். அந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் தான் 1928 எழுதப்பட்ட நேரு ரிப்போர்ட். அந்த நேரு அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா, ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோதிலால் நேரு. அந்த நேரு ரிப்போர்ட் 1928. இதனோட முடிவு தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இனிமேல் நாம் இப்படி போராடி பிரயோஜனம் இல்லை. நம்மளோட போராட்டம் அப்படிங்கிறது 1929 லாகூர் செஷனில் முடிவு பண்ணாங்க. இனிமேல் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தானே தவிர இதற்கு மேலேயும் டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிற ஒன்றை கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அத்தாரிட்டி ரூல் பண்ணிட்டு இருக்குன்னா இவங்களுக்கு மேலே ஒரு ஹையர் அத்தாரிட்டி இருக்கும். இந்த மாதிரிலாம் இனிமேல் நமக்கு வேண்டாம். இனிமேல் நம்ம கேட்கக்கூடியது எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. நம்ம நாடு சுதந்திர நாடு, முழு சுதந்திரம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நோக்கம். அதற்காகத்தான் ஜனவரி 26, 1930 அப்படிங்கிறத பூர்ண ஸ்வராஜ்ய டேவாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி 1929 லாகூர் செஷனில் கொடியேற்றினாங்க ராவி நதிக்கரையில். நெக்ஸ்ட் சால்ட்டு சத்தியாகிரகா மார்ச் டு வேதாரண்யம், திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும். அதாவது உப்புக்கும் வரி விதிக்க ஆரம்பித்தது நம்ம ஆட்கள்லாம் ஏற்றுக்க முடியல. ஏன்னா உப்புங்கிறது நம்மளோட அத்தியாவசிய தேவை. பிரிட்டிஷ்காரன் பார்த்து அதுக்காக இந்த பிரச்சனை இன்றைக்கி நேரத்தில் இல்லை, 1800 காலகட்டத்திலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. அப்போது பிரிட்டிஷ்காரன் ஒவ்வொரு காலம் பார்த்துட்டு இருக்கேன், இவங்களோட அத்தியாவசிய தேவை உப்பாக இருக்குது, நல்ல வருமானமாக இருக்குது, அப்போ இதுலேயும் வரி விதிச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் வரி விதிக்க ஆரம்பித்ததும் காந்தி ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பித்தார், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது, சட்ட மறுப்பு இயக்கம் 1930. அதனோட ஒரு அங்கம் தான் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது, சால்ட்டு சத்தியாகிரகா. தண்டியில் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரைக்கும் 1930 அதே போராட்டம் தமிழ்நாட்டிலே நடந்தது. ஐயா ராஜாஜி தலைமையில் இங்கே திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் பயங்கரமான போராட்டம். இதுலேயும் எல்லா மக்களும் கலந்துக்கிட்டாங்க. உப்பு சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிறது இது கிராமம் நகரம் அப்படின்லாம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கிட்ட ஒரு போராட்டம் தான் இந்த சட்ட மறுப்பு இயக்கம். தினமும் போராட்டம் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த போராட்டம் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம மெட்ராஸ்லேயும் பயங்கரமாக நடந்தது. இந்த சால்ட்டு சத்தியாகிரகம் வேதாரண்யத்தை நோக்கி, அது திருச்சி டு வேதாரண்யம் அதுவும் நடந்தது. இதே சமயம் ஏப்ரல் 13 தொடங்கி ஏப்ரல் 28 வரைக்கும். இதில் தான் தஞ்சாவூரில் கலெக்டராக இருந்த ஜெயத்தோர்ன் அப்படிங்கிறவர் எவ்வளவோ இந்த போராட்டத்தை தடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பார், ஆனால் முடியாது. அந்த அளவுக்கு தீவிரமான போராட்டம். இந்த போராட்டத்துக்கு போகும்போது தான் அமைதியாக போயிட்டு இருக்க முடியாது இல்லையா, ஏதாவது பாட்டு பாடணும், ஏதாவது வீர உணர்ச்சி எடுக்கக்கூடிய பாட்டுகளை பாடணும் இல்லையா. அப்போ தான் ஐயா நாமக்கல் கவிஞர் பாடின பாட்டு தான் கத்தியின்றி ரத்தமின்றி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் போனாங்க. இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா தான், சரிங்களா. இதில் போலீஸோட தடியடியும் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக போய் ஒரு 12 பேர்
12 பேர் மட்டும்தான் சட்டத்தை மீறி உப்பை காய்ச்சினாங்க. அதுக்கு இவங்களை அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சாங்க. ராஜாஜியெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. டிஎஸ் ராஜன், ருக்மணி லக்ஷ்மிபதி அம்மையார், சர்தார் வேதரத்னம், சி சுவாமிநாதர், அப்புறம் கே சந்தானம், இவங்க எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முக்கியமான தலைவர்கள். இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்கள்லேயும் போராட்டம் நடந்தது. அதில் டி பிரகாஷம், நாகேஸ்வர ராவ் இவங்க 2 பேருமே மதுரையில், முக்கியமாக மெட்ராஸ் மகாஜன சார்பாக இந்த போராட்டங்கள்லாம் தீவிரமாக நடத்தப்பட்டது. அதுக்கு ஒரு இடத்துல கேம்ப் போட்டிருந்தாங்க. அது உதயாவனம் அப்படிங்கிற இடத்துல கேம்ப், மெட்ராஸ் பக்கத்தில். அங்கே கேம்ப் போட்டு தான் இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரமாக நடத்தாங்க. போலீஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணாங்க, ஹர்த்தால் நடந்தது, பெரிய அளவில் சண்டைகள்லாம் நடந்தது. அதில் நிறைய பேர் இறந்தும் போனாங்க. அதுக்கு ஒரு என்கொயரி கமிட்டியும் போட்டாங்க. அந்த கமிட்டி பேர் தான் டிஆர் ராமச்சந்திர ஐயர் கமிஷன். அந்த அளவுக்கு போராட்டம். 1930 3 பேர் இறந்ததும் போட்டிருக்காங்க. 1930 லெஃப்ட் 3 டெட். அப்புறம் வாலண்டியர்ஸ் எல்லாருமே போராடி இருந்தாங்க. இதே மாதிரி போராட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் நடந்தது. ஊரில், அஞ்சங்கோல, வெப்பலோடை, தூத்துக்குடி, தருவைகுளம், எல்லா இடத்துலையும் போராட்டம் நடந்தது. எல்லாத்தையும் போலீஸ்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் இந்த போராட்டத்தோட விளைவாக தான் மில் ஒர்க்கர்ஸும் தன்னோட வேலைகளை நிறுத்த ஆரம்பித்தாங்க. இதில் பெண்களோட பங்கெடுப்பும் அதிகமாக இருந்தது. அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ருக்மணி லக்ஷ்மிபதி அம்மையார் தான் முதலில் உப்பு சட்டத்தை மீறியதற்காக பெனால்ட்டி, அபராதம் செலுத்திய ஒரு பெண் தலைவர் யாருன்னு கேட்டால் இந்த ருக்மணி லக்ஷ்மிபதி அம்மையார் தான். சரியா, அது ரொம்ப முக்கியம். இதற்கு முடிவு அப்படிங்கிறது போலீஸோட தடியடி தான். சரியா, சரி, அடுத்து இதில் 1930 நடக்குது. அடுத்து 1932 நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜனவரி 26, 1932 சென்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குல்லையே, அந்த கோட்டையில் மிக உயரமான இருக்கக்கூடிய அந்த கொடி கம்பத்தில் ஆர்யா அலைஸ் பாஷ்யம் அப்படிங்கிற இந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வெள்ளை கொடியில் ஃப்ரம் டுடே இந்தியா ஹஸ் அட்டைன்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு எழுதி அந்த கோட்டையில் நம்ம இந்திய கொடியை பறக்க விடுறாரு. ஆங்கிலேய கொடியை இறக்கிட்டு. அப்போது அது இறக்குனதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க இந்த ஆர்யா அலைஸ் பாஷ்யம் அப்படிங்கிறவரை. அது நடந்தது 1932 ஜனவரி 26. அப்புறம் இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு பார்ட்டு தான் என்ன அப்படின்னா, அங்கே நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் 1920 என்ன நடந்தது, எல்லாத்தையும் பாய்காட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் அந்நிய பொருட்களெல்லாம் பாய்காட் பண்ணணும், நம்ம பொருட்கள் நாமளே ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இதில் என்னம்மா சுப்பிரமன், ஐயா காமராஜர் எல்லாருமே முக்கியமான பங்கு வைத்த ஆட்கள். இவன் தான் ருக்மணி லக்ஷ்மிபதி. ஃபர்ஸ்ட்டு சால்ட் லாவை எதிர்த்து போராடி ஃபைன் பே பண்ண ஒரு விமன் லீடர். அடுத்து திருப்பூர் குமரன், ஜனவரி 11, 1932. இவர் தேசிய கொடியை, அங்கே நடந்த எவ்வளவோ போராட்டம் நடந்திருந்தாலும் சரி, தடியடி நடத்திருந்தாலும் சரி, அந்த கொடியை மட்டும் தன்னோட கையிலிருந்து கடைசி வரைக்கும் மண்ணில் விழவே விடலை. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, OKSR குமாரசாமி அப்படிங்கிறது. இவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், திருப்பூர் குமரன், அல்லது கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்கிறோம். அந்தளவுக்கு தீவிரமான ஒரு ஆள் கொடிகாத்த குமரன். இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்ட மாபெரும் போராட்டம் 1930 காலகட்டத்தில். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம்.